என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதில்லை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நம் உடலில் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஏகநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை, வாழை இலை மாதிரி குட்டி குட்டியாக இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். வெண்மை நிறமான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். இதோட வேர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த ஏகநாயகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரள மாநிலத்தில், அதே போல் நாகர்கோவில் பக்கம், செங்கோட்டை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்களில் ஒன்றாக இந்த ஏகநாயகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஏகநாயகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நீரிழிவு நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் சொல்லணும். இன்றைக்கு 2 வகையான நீரிழிவு நோய்கள் இருக்கிறதா மட்டும்தான் மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க. பட் ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 20 வகையான நீரிழிவு நோய்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதல் 10 வகை கபம் சார்ந்ததாகவும், அடுத்த 6 வகை பித்தம் சார்ந்ததாகவும், கடைசி 4 வகை அப்படிங்கிறது வாதம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. முதல் 16 வகை நோய்கள் தீர்க்கக்கூடிய நோய்கள். கடைசி 4 வகையில் முதல் 2 வகை அப்படிங்கிறது மருந்துகள் சாப்பிட்டு ஆயுள் முழுவதும் பாதுகாக்க கொள்ள வேண்டியது. கடைசி 2 வகை நோய் தீர்க்க முடியாத நீரிழிவு நோயின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த உலகத்தில் எந்த மருத்துவ முறையும் சொல்லாத வகையில் நீரிழிவு நோயை பற்றி அவ்வளவு அழகான மருத்துவத்தில் சொல்லக்கூடிய குறிப்புகள் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஆயுர்வேதத்தில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த ஏகநாயகத்தை பற்றி நிறைய குறிப்புகள் பழங்கால நூல்களில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சர்க்கரை நோய்க்காக இன்றைக்கு நம்ம சொல்கிறோம்ல, நிலவேம்பு சாப்பிட்டா சர்க்கரை குறையும், பாகற்காய் சாப்பிட்டா சர்க்கரை குறையும். அதெல்லாம் சர்க்கரை குறைக்க உதவும். ஆனால் அந்த சர்க்கரை நோயை நீக்க உதவக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை இந்த ஏகநாயகம் சொல்லுவோம். 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் இந்த ஏகநாயகத்துடைய சூர்ணத்தை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு இன்சுலின் நம்ம உடம்புல போட்டோம்னா எவ்வளவு வேகமாக சர்க்கரை குறைந்து நார்மலுக்கு வருகிறதோ அதே அளவுக்கு வேகமாக சர்க்கரை குறைந்து நார்மலுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இது பற்றிய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சீனாவில் நடந்த ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. பிரேசிலில் நடந்த ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. ரஷ்யாவில் நடந்த ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிலாம் இந்த மூலிகையை வச்சு இப்போ செய்யக்கூடிய ஆராய்ச்சி இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்க எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இந்தியாவில் தான் இதை பற்றியான அதிகமான ஆராய்ச்சிகள் எதுவும் நம்ம பார்க்க முடியறதில்லை. ஆனால் உலக நாடுகள் சர்க்கரை நோயை தீர்ப்பதற்கும் வராமல் தடுப்பதற்கும் வந்த பிறகு குணமாக்குவதற்கு எந்த வகையான மூலிகைகள் தேவைங்கிற ஆராய்ச்சியில் ரொம்பவே ஈடுபட்டிருக்காங்க. அதில் இந்த ஏகநாயகம் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, உணவு கட்டுப்பாடுகளிலிருந்து உடற்பயிற்சிகளிலிருந்து மருந்துகள் சாப்பிட்ட பிறகும் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். காரணம் என்னென்னா, இவ்வளோ மருந்துகளை சாப்பிட்ட பிறகு கூட அந்த பக்க விளைவுகளை தடுக்க முடியுமானா முடியறதே கிடையாது. நிறைய சர்க்கரை நோயாளிகள் 15 வருடத்துக்கு பிறகு கிட்னி ஃபெயிலியர்ஸு, 10 வருடத்திற்கு பிறகு ஹார்ட் ப்ராப்ளம், காலில் வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை குணப்படுத்தக்கூடிய, தடுக்கக்கூடிய சக்தி இருக்க ஒரு பொருளை மருந்தாக உபயோகப்படுத்தணும். அதுதான் ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏகநாயகம் அப்படிங்கிறது வெறும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அல்ல, உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகப்படுத்தி அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய பக்க விளைவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய மருத்துவ முறை, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம்,
சீன மருத்துவம், அதே போல் ரோமில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ரோமானிய மருத்துவம், கிரேக்க மருத்துவம், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஏகநாயகத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் சில ரெஃபரன்ஸஸ்லாம் சர்ப்ரைசிங்காக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் சிலர் பேர் அங்கே போய் இந்த ஏகநாயகத்தை வைத்து எஜிப்தியர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக கூட நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏகநாயகத்துடைய இன்னொரு சிறப்பான குணம், நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் அல்சர்ஸை நீக்கிறதுல மிகச்சிறந்த மருந்து. 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் இதை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 500 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம். அந்த கஷாயத்தை இந்த கால்களில் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு கழுவுறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தலாம். அதாவது அந்த ஊண்டு வாஷிங்காக அதை உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இறந்த திசுக்கள் நன்றாக வெளியேற்றப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் நல்லா அழகாக வேகமாக வளர்கிறத பார்க்க முடியும். இன்னும் சில வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய சில வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகநாயகத்துடைய அந்த வேரை எடுத்து நன்றாக எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து எடுக்கக்கூடிய க்ஷாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலியை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டயபெட்டிக் அல்சர் வரும்போதோ வெரிகோஸ் அல்சர் வரும்போதோ சிறிதளவு சுத்தமான நெய், சிறிதளவு தேன் எடுத்து அதில் இந்த க்ஷாரத்தை போட்டு நன்றாக கலந்து ஒரு சின்ன பேக் மாதிரி, ஒரு பிளாஸ்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காயம் இருக்க இடத்துல அதை வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறாங்க. ஒரு 3 to 15 நாட்கள் அப்படி ஒட்டி விடும்போது எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும் அவை வேகமாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2002 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி விபத்துகளால் ஏற்படக்கூடிய காயங்களை வேகமாக எவ்வாறு ஆற்றுவது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இந்த ஏகநாயகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருளை அவங்க உபயோகப்படுத்துறதை பார்க்க முடிஞ்சிருக்கு. அதோடைய முழுமையான அறிக்கை முடிவுகள் இன்னும் அவங்க வெளியிடலை. ஆனால் அதில் ஏகநாயகத்திலேருந்து எடுக்கக்கூடிய 3 ஆல்கலாய்ட்ஸ் அதோட மாலிகுல்ஸை எடுத்து நேரடியாக உடம்புக்குள் செலுத்தும் போது போர் முனையில் இருக்கக்கூடிய வீரர்கள் காயமடையும் போது அவங்க அடுத்த 2 நாட்கள் 3 நாட்களில் உடனே திருப்பி வேலைக்கு செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க அந்த ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஏகநாயகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சர்க்கரையிலிருந்து உருவாகக்கூடிய நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸ் அல்சர், டயபெட்டிக் அல்சர், இது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக என்னை சந்திக்கக்கூடியவர்கள் அல்லது நான் பொதுவாக அதுவரைக்கும் பரிச்சயம் இல்லாதவர்கள், ஏற்கனவே என்னை ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னை பார்க்கிற போது அவர்கள் என்னிடம் வழக்கமாக கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று உண்டு. நீங்கள் எப்படி பல்வேறு விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி எனக்கு மிகவும் வினோதமாக இருந்திருக்கிறது. சில சமயம் அவர்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறீர்கள், பத்திரிகை நடத்துகிறீர்கள், பதிப்பகம் நடத்துகிறீர்கள், கூட்டங்களில் பேசுகிறீர்கள், அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள், அதே போல் நீங்கள் பல்வேறு விதமான மனித உரிமை சார்ந்த விஷயங்களில் அக்கறை கொண்டு அது சம்பந்தமான நிகழ்வுகளில் பங்கேற்கிறீர்கள். இப்படியெல்லாம் வெவ்வேறு விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு எப்படி அவகாசம் கிடைக்கிறது என்று அவர்கள் கேட்கிற போது நான் வியப்புடன் பார்த்திருக்கிறேன். ஏன் ஒரு மனிதர்கள் பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்கிற கேள்விதான் அது. ஏனென்றால் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கமே கிடையாது. மாறாக தங்களுடைய வாழ்க்கையை திட்டவட்டமாக வரையறுத்துக் கொள்வார்கள். அதாவது இதுதான் தங்களுடைய வேலை, இதுதான் தங்களுடைய ஓய்வு நேரம், இதுதான் தங்களுடைய பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்திற்குள் தான் நான் புழங்குவேன், இதற்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த உலகத்தை பற்றியும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இதுதான் நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. குறிப்பிட்ட விதமான நண்பர்கள் அல்லது குறிப்பிட்ட விதமான இடங்களுக்கு மட்டும் செல்வது, மற்றபடி இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது போல இருப்பது. ஆனால் என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே இதற்கு நேர்மாறாக இருந்திருக்கின்றன. ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு மனிதன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் செய்வதற்காக உருவானவன் அல்ல என்றுதான் நான் எப்போதுமே கருதி வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆளுமைகள் என்பது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அவனுடைய அனுபவம் என்பது பரந்துபட்டதாக இருக்க வேண்டும்.
அவன் ஈடுபடுகிற விஷயங்கள் என்பது அவனுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ந்து கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே விஷயத்தில் திரும்ப திரும்ப ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லது ஒரே சூழலில் நீங்கள் திரும்ப திரும்ப புழங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த விதமான புதிய படிப்பினைகளும் அனுபவங்களும் வாழ்க்கையிலிருந்து கிடைக்காது. மாறாக நீங்கள் ஒரு இயந்திரத்தைப் போல நீங்கள் ஏற்கனவே செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பீர்கள், ஏற்கனவே சிந்தித்ததையே மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் புதுமை என்ற ஒன்று ஒருபோதும் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உருவாக்கி கொள்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு மதில்ச்சுவராக மாறுவதை நாம் உணர வேண்டும். அவை நம்முடைய எல்லைக்கோடுகளாக மாறுவதை நாம் உணர வேண்டும். அந்த மதில்ச்சுவர்களை நாம் உடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எல்லைக்கோடுகளை நாம் உடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இந்த எல்லைக்கோடுகளை நாம் அழிக்க தவறுகிற போது நாம் உண்மையில் எங்கோ தடுத்து நிறுத்தப்பட்டு விடுகிறோம். நம்முடைய அனுபவங்கள் சுருங்கி விடுகின்றன. உண்மையில் ஒருவர் நிறைய விஷயங்களை செய்வதற்கு ஒரே காரணம் என்பது ஒவ்வொன்றிற்குள்ளும் வெவ்வேறு விதமான விதிகள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கிறார்கள், அனுபவங்கள் கிடைக்கின்றன. நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப செய்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது அழுத்துவிடும். அது மிகவும் சோர்வூட்டக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். உண்மையிலேயே நாம் அதைத்தான் செய்ய விரும்புகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. இந்த அலுப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிய விஷயங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு என்னுடைய வாழ்க்கை மிகவும் போராக இருக்கிறது, அலுப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த அலுப்பின் காரணமாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆட்படக்கூடியவர்கள் அல்லது வேறு சில தவறான விஷயங்களுக்குள் சென்று அதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள்தான் பெரும்பாலானோர். ஆனால் நம்முடைய மனம் என்பது எப்பொழுதும் புதுமையை நாடுகிறது. நமது எண்ணங்கள் என்பது எப்பொழுதும் புதுமையை நாடுகிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய சிந்தனைகளும் அக்கறைகளும் பரந்துபட்டதாக இருந்தால் மட்டும்தான் நாம் புதிய மனிதர்களாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக எந்த பணியை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த வேலை மட்டும் நீங்கள் அல்ல, அந்த பணி மட்டும் நீங்கள் அல்ல. உங்கள் மனதிற்கு நிறைய விஷயங்கள் தேவை, உங்கள் மூளைக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இல்லாவிட்டால் அது ஒரு வறண்ட பாலைவனமாக மாறிவிடும், அவை வெறும் முட்புதராக மாறிவிடும். மாறாக அவற்றை நீங்கள் ஒரு வண்ணமயமான உலகமாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நிறைய போய் பார்க்க வேண்டும், வேடிக்கை பார்க்க வேண்டும், புதிய மனிதர்களோடு பழக வேண்டும், புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மிகப்பெரிய முனைப்பு தேவை. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான விஷயங்களில் நீங்கள் உதாரணமாக நீங்கள் எங்கோ ஒரு சமூகத்தில் ஒரு பொருட்காட்சி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை போய் நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள். ஒரு சமூக செயல்பாடு நடக்கிறது என்றால் அவர்களிடம் இருப்பவர்களிடம் போய் நீங்கள் பேச வேண்டும். ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். நிறைய மக்கள், பலவிதமான வாழ்க்கை முறை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் பலவிதமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் எளிய மக்கள், வாழ்க்கையில் அன்றாடம் போராடக்கூடியவர்கள். நான் எல்லோரிடமும் போய் பேசக்கூடியவன், எல்லோரிடமும் போய் உரையாடக்கூடியவன், எல்லோரையும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவன். நான் மனிதர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் யாரும் யாருடனும் பேசுவதில்லை. நீங்கள் ஒரு சாலையோரத்தில் மோர் விற்கக்கூடிய ஒருவரிடம் போய் நீங்கள் ஒரு டம்ளர் மோர் வாங்கி கொடுக்கிறீர்கள். அது வெறுமனே ஒரு மோர் மட்டுமல்ல. அந்த சாலையோர வியாபாரியிடம், அந்த பெண்மணியிடம் நீங்கள் வாங்கி குடிப்பது, அவரிடம் நீங்கள் நின்று பேசுவதற்கு உங்களுக்கு சில நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளவு வர்த்தகமாகிறது, எப்படிப்பட்டவர்கள் அங்கே வந்து மோர் வாங்குகிறார்கள், அந்த பெண் எங்கிருந்து வருகிறாள், இந்த மோரை அவள் எப்படி கொண்டு வருகிறாள், அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் பேசுவேன். நான் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்கிற போதெல்லாம் சாலையோரங்களில் பொருட்களை விற்கக்கூடியவர்களிடம் நான் நின்று அவர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வியாபாரத்தை பற்றி, அதன் மூலமாக அவர்களுக்குள் உருவாகக்கூடிய உணர்வுகளை பற்றியெல்லாம் நான் விரிவாக பேசுவேன். ஒவ்வொரு மனிதனுமே ஒரு தனி உலகமாக இருக்கிறான். நீங்கள் ஒரு தனி மனிதனிடம் அவனுடைய உலகத்தினுடைய கதவுகளை நீங்கள் தட்டுகிற போது நீங்கள் அந்த உலகத்தை பற்றிய பல ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அதன் மூலமாக உங்கள் அனுபவங்கள் விரிவடைகின்றன, சிந்தனைகள் விரிவடைகின்றன. ஆனால் நன்றாக நினைத்து பாருங்கள், உங்களுடைய அலுவலகம் சார்ந்தவர்கள், உங்களுடைய தனிப்பட்ட நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் அல்லது சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடியவர்கள், இவர்களைத் தவிர பொதுவாக நீங்கள் வேறு யாரிடமாவது பேசுகிறீர்களா என்று உங்கள் பேச்சு என்பது நின்று போய்விட்டது. எந்த மனிதனுக்கும் நீங்கள் முகம் கொடுப்பது கிடையாது. எந்த மனிதனிடம் நீங்கள் அக்கறையுடன் ஒரு வார்த்தை கேட்பது கிடையாது. எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் என்பதை நினைக்கிற போது மிகப்பெரிய ஒரு வேதனை தான் மிஞ்சுகிறது. ஏன் நாம் மனிதர்களிடம் பேச மறுக்கிறோம்? ஏன் மனிதர்களை பார்த்து புன்னகைக்க மறுக்கிறோம்? ஏன் அவர்களுடைய கரங்களை தொட்டு பார்ப்பதற்கு நாம் மறுக்கிறோம்? உண்மையிலேயே இதன் மூலமாக நாம் ஒரு தனித்தீவுகளாக
அல்லது நாம் ஒரு உடைந்த ஒரு பொருளாக நாம் இன்றைக்கு மாறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மாறாக நாம் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவர்கள் கிளம்பி வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பாதையில் என்னென்னவோ நடந்திருக்கின்றன. நீங்கள் மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு சித்திரங்களை உங்கள் மனதில் நீங்கள் சேகரித்து கொண்டே செல்கிற போது உங்கள் மனம் என்பது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. இந்த உலகம் எத்தனை பாதைகளால் ஆனது என்று உங்களுக்கு தெரிகிறது. ஓஷோ ஒரு முறை சொல்வார், மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு பல பாதைகள் தெரியும் என்று சொல்வார். நீங்கள் எப்போதாவது வாழ்க்கையை சமவெளியில் நின்று பார்ப்பதற்கு பதிலாக மலையின் மீது நின்று பாருங்கள். அப்படி மலையின் மீது நின்று பார்க்கிற போது அந்த வாழ்க்கையினுடைய பல பாதைகள் உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் எப்படியெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிகிற போதுதான் உங்களுக்கு வாழ்வினுடைய உண்மையான அர்த்தங்கள் பிடிபட ஆரம்பிக்கும். மாறாக எனக்கு தெரிந்த உலகம், எனக்கு தெரிந்த செயல்கள், எனக்கு தெரிந்த காரியம், இதை தவிர நான் வேறு எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய மனம் சுருங்கிவிடும், உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சுருங்கிவிடும். அப்படி பார்க்க நான் இளைஞர்களிடம் பேசுவேன், நிறைய மாணவர்களிடம் நான் உரையாடுவேன், பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களிடம் உரையாடுவேன், விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவர்களிடம் உரையாடுவேன், கேளிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களிடம் போய் நான் உரையாடுவேன். அதே போல் பல்வேறு விதமான சமூக செயல்பாடுகளில் என்னை நான் எங்காவது போய் இணைத்துக் கொள்வது என்னுடைய பழக்கம். நான் அதற்கு பெரிய பங்களிப்புகளை செய்கிறேனா இல்லையா என்பதல்ல முக்கியம், நான் அங்கே இருக்கிறேன் என்பது மிகவும் முக்கியம். அந்த இடத்தினுடைய வெளிச்சம், அந்த இடத்தினுடைய காற்று அது என்மேல் விழ வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதன் மூலமாகத்தான் நான் உண்மையில் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்கக்கூடிய அலுப்பிலிருந்து நான் விடுவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தக்கூடிய மன நெருக்கடியிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீடுகளை விட்டு, உங்கள் அலுவலகங்களை விட்டு, உங்கள் பழகிய அந்த உங்களுடைய வட்டங்களை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள், கண்களால் பாருங்கள், உங்கள் இதயத்தால் பாருங்கள். எத்தனை விஷயங்கள் உங்களுக்காக இந்த உலகத்தில் திறந்து கிடக்கின்றன. எத்தனை விதமான எண்ணங்கள், எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான மனிதர்கள். மாறாக உங்களை நீங்களே ஏன் ஒரு இரும்பு கோட்டைக்குள் வைத்து நீங்கள் பூட்டிக் கொள்கிறீர்கள்? அங்கே இருக்கிற காற்றே உங்களுக்கு போதும், அங்கே இருக்கிற வெளிச்சமே உங்களுக்கு போதும் என்று ஏன் நம்புகிறீர்கள்? உங்கள் சுவாசக்காற்றை நீங்களே திரும்ப திரும்ப சுவாசிக்கிற போது அது விஷமாக மாறிவிடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புதிய நறுமணங்களை நீங்கள் சுவாசியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை கண்டறியாத புதிய காற்றினுடைய அந்த நறுமணத்தை உங்கள் நுரையீரலுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்கிற போது தான் வாழ்க்கை என்பது உங்களுக்கு புத்தம் புதிதாக இருக்கும். மாறாக அடைபட்ட கதவுகளுக்குள், அடைபட்ட மனங்களுக்குள் வாழ்வதன் வழியாக உங்களுக்கு புதிதாக எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அத்தனை விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு அவற்றை கேட்பதற்கும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிதி நிர்வாக இயக்குனர் திரு டி அருள்மணி. ஒரு நிதி நிர்வாக இயக்குனரா, நிதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறு தொழில், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான நிதி அப்படின்னும் போது அதை எப்படி இவங்க வழங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு நிதி நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நிதி நிர்வாகம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, பேங்கிங் செக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா வங்கி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த சிறு குறு தொழில், இந்த மாதிரி ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு சிறிய அளவில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு முழுமையான நிதி வந்து அங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்க அடுத்த மேக்ரோ ஃபினான்ஸ் இந்த மாதிரி இடங்களை தேடி போகும்போது அதோட ஒரு நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற முறையில் எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு கடன் உதவி பண்ணுறீங்க? எதன் அடிப்படையில்? இப்போ நம்ம வங்கிகளுக்கு போனாலே இவ்வளோ நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறோமா, இவ்வளோ இருக்கா, இதை நம்ம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு கடன் உதவி அப்படிங்கிறத வங்கிகளே செய்யுது. சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படின்னும் போது அதில் வருமானம் எப்படி இருக்கும், அதில் லாபம் எப்படி இருக்கும், அவங்களால எப்படி திருப்பி கொடுக்க முடியும், இதெல்லாம் தாண்டி இந்த ஃபைனான்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின் போது எவ்வளோ தூரம் இதை உங்களால்
சிறப்பாக செய்ய முடியுது? எந்த மாதிரியான ஒரு தொழில்களுக்கெல்லாம் கடனுதவி பண்ணிட்டு இருக்கீங்க? அதை எப்படி அவங்க கிட்டேருந்து நீங்கள் திருப்பி வாங்குறீங்க? இப்போது இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நிறைய தொழில்கள் முடங்கி போயிருக்கு, ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே நடக்கலை. இந்த காலகட்டம், இந்த சூழல் எப்படி இருக்குது? இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த அமைப்பு சாரா தொழில்கள் அப்படின்னு வரும்போது ஒரு நிர்வாகம் கடனுதவி பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரியான தொழில்கள் இருக்குது, இவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கான தொழில்கள் அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது முதல்ல? கண்டிப்பாக மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி அமைப்பு சாரா தொழில்களுக்கு கடனுதவிங்கிறது வந்து ஒரு காணல் நீராக தான் இருக்குது ரொம்ப நாளாகவே. இது இன்றைய நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாகவே நம்ம 90-91 அந்த ப்ரைவேட்டைசேஷன் அந்த காலங்கள் ஆரம்பத்துக்கு அப்புறமே கூட எல்லா விதமான வளர்ச்சியும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு நிர்வாகத்துறையிலையும், ஒரு நிதி நிர்வாகத்துறை, நான் சொல்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எல்லா விதமான துறைகளிலும் உற்பத்தி துறைகள்லாம் வளர்ச்சிகள் வந்து அபரிதமான வளர்ச்சிகள் இருந்துட்டு தான். இதுக்கு முக்கிய காரணமே வந்து கடன் உதவி தான், வங்கிகள் அளித்த கடன் உதவி. அது இந்த கடன் பார்க்கும்போதே ஒரு 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லிடுறோம். அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு லார்ஜ் கார்ப்பரேட்ஸ், பெரிய நிறுவனங்களுக்கு கடன் உதவிக்குன்னு வங்கிகள் வந்து முன்னுரிமை கொடுத்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், ஒரு எல்லா விதமான துறைகளுக்கும் வந்து வங்கிகளுடைய கடன் வந்து நிறைய அளவில் வராது. இதுபோலத்தான் நம்ம ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ்னு சொல்கிற ஒரு சிறு குறு தொழில்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் தேவை வந்து அவங்களோட தொழில் வளர்ச்சி அவங்களுக்கு வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிற வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா சர்வீசஸ் செக்டர்லாம் வந்து ஒரு இப்போ ஐடி துறைகள் இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கேன்டீன், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இல்லை ஒரு எந்த விதமான ஒரு சின்ன சின்ன சர்வீசஸ் எடுத்துட்டாலும், ஒரு ப்ரொவிஷன் ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு சலூனாக இருக்கட்டும், ஒரு பழைய காலத்துலேருந்து இப்போ வந்து அவங்களோட ஒரு அப்கிரேட் பண்ணுறாங்க. இல்லை வந்து அதுக்கு ஒரு புதுசாக இப்போ வந்து நிறைய காம்படிஷன்லாம் வரும்போது, ஒரு தொழிலில் போட்டியெல்லாம் வரும்போது நம்மளோட கடை விருத்தி பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடனோ ஒரு முதலீடோ தேவைப்படுது. ஆனால் இவங்களுக்கு முதலீடு கொடுக்கறதில்ல வந்து ஒரு அவ்வளோ இந்த மாதிரி அமைப்பு சாரா நிறுவனங்கள், மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். அதாவது இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எம்எஸ்எம்இ மைக்ரோ என்டர்பிரைஸும் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா எல்லாருமே உணர்ந்த ஒன்று தான். இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லை, அரசும் உணர்ந்து தான் இருக்குது, வங்கிகளும் உணர்ந்து தான் இருக்குது. இதில் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கறது இல்லைன்னா அவருடைய வருமானம் என்ன, அவங்க வந்து போன வருடம் எவ்வளோ வளர்ச்சி கண்டிருக்காங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வாங்கி அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பது வந்து ஒரு மிகவும் ஈஸியானது. அது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்கோ இல்லை சர்வீஸ் செக்டாரோ எந்த செக்டாராக இருந்தாலும். அதே மாதிரி ரீட்டைல் லோன் சொல்லுவாங்க, தனிநபர் கடன். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை நான் ஒரு வீடு கட்டுறேன், ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு வெஹிக்கிள் ஃபைனான்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீட்டைல் லெண்டிங்கும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கண்டுட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து வளர்ச்சி காண முடியாத துறை, வளர்ச்சி அடையாத துறைன்னு இவங்க கடன் இல்லாமலே இவங்களோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கடன் இருந்திருந்தால் இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிட்டியிருந்தால் இந்த துறையோட வளர்ச்சி வந்து இந்தியாவை எங்கேயோ எடுத்துகிட்டு போகும். அதனால தான் இந்த துறைக்கு கடன் கொடுப்பதற்கு எல்லாருமே, வங்கிகள் உள்பட, கவர்மெண்ட் உட்பட, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் முத்ரா பேங்க்னு ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாருமே இந்த துறைக்கு எப்படி கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சிந்திச்சிட்டு இருக்காங்க. பட் இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கடன் வழங்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயந்தான் எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஒன்று, கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா. 2வது, கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்கும் எண்ணம் இருக்கா. எபிலிட்டி அண்ட் இன்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ என்னால் வாங்கின கடனை திருப்பி தர முடியும் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து சொல்ல முடிஞ்சா, ஸோ உங்களுக்கு கடன் கொடுக்க நான் தயாராக இருக்கேன்.
ரெண்டாவது, இதற்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, திருப்பி கொடுத்துருக்கீங்க, நல்லா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான, இந்த இரண்டுக்குமே எந்த விதமான டாக்குமெண்ட்ஸோ எவிடன்ஸோ இந்த சிறு குறு தொழில் முனைவோர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. இதனால் இவங்களுக்கு என்ன ஆகுது, கடன் வழங்குறதுல வந்து மிகப்பெரிய நிறைய சிக்கல்கள் இருக்கும். வந்து ஒரு வங்கிகள் அவங்கள போய் பார்த்து அவங்க கடன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க தொழில் என்ன, அவங்களுக்கு வருமானம் என்ன, இதெல்லாம் கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாமே. இரண்டாவது, இவங்களுக்கு வந்து அவ்வளவு டைம் அவ்வளோ நேரம் காலம் செலவு பண்ணி ஒரு கடன் கொடுக்கலான்னா கடைசியில் அவங்க கேட்குற தொகை, அவங்க கேட்குற கடன் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். ஸோ இவ்வளோ இருந்தாவே போகிறோம். அவங்க வந்து ஒரு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட்டில் இருந்து ஒரு 10 லட்சம் வரையிலும் இந்த 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 ஒரு அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் தான். இதை போய் ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ எடுத்து அவங்களோட பின்னாலேயே இருந்து அவங்களோட இன்கம் என்னான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் வந்து இது அப்படியே ஒரு பிரான்ச்லேயோ ஒரு நிறுவனம் ஒரு ஊர்லேயோ பண்ணினாலும் இதை இந்தியா முழுக்க எல்லா பிரான்ச்லேயும் எல்லா இடத்துலையும் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதனால தான் இதில் வந்து எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு துறைக்கு வந்து கடன் கிடைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேசும்போது நம்ம ஆரம்பத்திலே நான் கேட்டேன் என்ன மாதிரியான ஒரு தொழில்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிறு குறு தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க மளிகை கடை, சின்ன சின்ன கடை, கேன்டீன் வைக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதில் அடிஷ்னலாக அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்காகவும் வரலாம். இல்லை புதுசாக ஒரு தொழில் முனைவரை முதல்ல ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிற ஒரு எண்ணத்துலேயும் ஒருத்தர் வரலாம். இன்டென்ஷன் தான் முக்கியன்றதையும் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த முன் அனுபவம் இல்லாமல் திடீர்னு ஒருத்தங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது பொதுவாக நிதி நிறுவனங்கள்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ்க்கு எப்படி கடன் வழங்குறாங்க? தொழில் முனைவோர்களுக்கு கடன் கிடைக்கிறது தான் கடினம். அதாவது கடனில் வந்து ஒரு கன்சம்ஷன் லோன்னு சொல்கிற ஒரு கார் லோனோ ஒரு பைக் லோனோ அதுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நிதி நிறுவனங்களும் இப்போ வங்கிகளும் நிறையா இருக்காங்க. பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கிடைக்கிறதுலையும் ஒரு சிரமம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன இன்கம்ங்கிறது நம்மளால் பார்த்து அசஸ் பண்ணி கொடுக்க முடியும். எங்கே பிரச்சனையோ எங்கே டிஃபிகல்ட்டி இருக்குது, எங்கே ஒரு எந்த வங்கிகள் எங்கே வந்து ஒரு கடன் கொடுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் நிறைய அமைப்பு சாரா நிறுவனங்களில் நிறைய தொழில்கள்னால் வந்து 3 செக்டராக நம்ம பிரிச்சுக்கோம். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீசஸ் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், விவசாயத்துறை, உற்பத்தித்துறை, இது வந்து சேவைத்துறை. இதில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவையாக இருக்கும். இப்போ வந்து சேவைத்துறைகள் எடுத்திங்கன்னா சேவைத்துறைகள் என்னென்னு சொல்கிறோம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஒரு கேன்டீன், ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இல்லை வந்து ஒரு ப்ரொவிஷன் ஷாப், அது ஃபார்மசி, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், அவங்களுக்கு வந்து அவங்களோட தொழில் வளர்ச்சி கடன் தேவைப்படும். மேனுஃபேக்சரிங் செக்டர், உற்பத்தித்துறை, வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆன்சிலரி வச்சுருக்காங்க, அதுக்கு சப்ளை பண்ணுற சின்ன சின்ன நிறுவனங்கள், ஒரு உதிரி பாகங்கள் தயாரிக்கிற துறையாக இருக்கும், பிளாஸ்டிக் மோல்டிங்காக இருக்கலாம், ஒரு பேக்கிங் கம்பெனியாக இருக்கலாம். இவங்களும் ஒரு சின்ன ஒரு எங்கெல்லாம் ஒரு வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கோ அதை சார்ந்து இருக்கிற நிறுவனங்களுக்கும் கடன் கிடைக்கிறதுங்கிறது வந்து அவன் தான் எந்த தொழில்பேட்டையில் இருக்க அத்தனை நிறுவனங்கள்னு கூட சொல்லலாம். அது மாதிரி. மூன்றாவது விவசாயத்துக்கு வந்து கடன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அரசு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அவங்களுக்கும் வந்து தேவைகள் நிறையா இருக்குது. ஒரு கரும்பு, சுகர் கேன் உற்பத்தி தொழிலாளியோ இல்லை வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிற பால், டைரி செக்டர், லாஜிஸ்டிக்ஸு, சப்ளை செயின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவர்கள் எல்லாருக்குமே கடன் தேவையாக தான் இருக்குது. இதில் வந்து கடன் கொடுக்க முடியாமல் இல்லை, கடன் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து எல்லா வங்கிகளுக்கும் சரி, நிறுவனங்கள், நிதி நிறுவனங்களுக்கும் இருக்குது. பட் இவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்கள அசஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும்.
அதனால தான் இதை வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து கடந்த ஒரு 10-15 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இதனோட தேவை இது வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலைன்னா இந்தியாவோட வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு எல்லா மட்டத்துலேயுமே வந்திருக்கு. அதனால தான் வந்து எப்படி இவங்களுக்கு நம்ம வந்து கடனுதவியை இன்னும் விரைவாகவும் இல்லை இன்னும் ஒரு நல்லபடியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லா விதமான இதுலேயும் எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய சின்ன நிறுவனங்கள், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிறைய வந்திருக்காங்க. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இப்போ என்ன ஆர்பிஐ அப்ரூவ்டு நிறுவனங்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை செலக்ட் பண்ணி சிலர் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாராக பார்த்து அதில் இருக்க நிறுவனங்களுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் வந்து விவசாயத்துறையில் சப்ளை செயின், நான் சொன்ன மாதிரி டைரி செக்டர், ஒரு மாடு வாங்கவோ இல்லை ஒரு விவசாயத்துக்கு கடன், அந்த மாதிரி கடன் கொடுக்குற துறையில் அதுவும் ஈடுபடுறதுக்கு சில நிறுவனங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி சர்வீசஸ் செக்டர், சேவை துறையில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லா துறைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. இதில் வந்து இவங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் கேட்டு வருகிற ஒவ்வொருவரும், இப்போ வந்து ஒரு ப்ரொவிஷன் ஷாப் வராருன்னா அவரை பார்த்து அசஸ் பண்ணி கடன் கொடுத்துட்டோம். இன்னொரு ப்ரொவிஷன் ஷாப் வருவார், இவரை எப்படி அசஸ் பண்ணணுமோ அதே மாதிரி அவர் அசஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இவருக்கு கடன் கொடுக்க முடியும்னு தீர்மானம் பண்ண முடியும், ஆனால் அவருக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா, ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம எடுத்துக்கிற காலகட்டம், எடுத்துக்கிற நேரம், இதெல்லாம் என்ன ஆயிரும், கடைசியில் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிற நம்மளால் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க முடியாது. நிறைய பேருக்கு கடன் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் நிறைய சந்திக்கிறாங்க. சவால்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஒருத்தருக்கு கடன் வழங்கிட்டு அவங்க முழுமையாக திருப்பி கொடுத்தா அவங்களுக்கு மறுபடியும் கடன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் சில நேரத்தில் வந்து இந்த கடனை வசூலிக்கிறதுலேயே சிக்கலான சில கேசஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பொதுவாக அதை எப்படி சமாளித்து கொண்டு போக முடியுது? இந்த அமைப்பு சாரா நிறுவனங்கள் கடன் கொடுக்கறதுல இருக்க பிரச்சனையே வாரா கடன் தான். வந்து வருமோ வராதோ அப்படிங்கிற பயம்தான். வந்து வராதா அப்படிங்கிறத விட வருமோ வராதவங்க இருக்க பயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெயின். அதனால தான் தயங்கி நிற்கிறாங்க. ஏன்னா வந்து கடன்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கடன் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதாவது எந்த பணம் கொடுக்குறோன்னா, சும்மா யாருக்கும் ஒரு வங்கியாக இருக்கட்டும், இல்லை எந்த 8%, 10%, 11%, 12%, சில புது நிறுவனங்களுக்கு 13%, 14%, இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் லெண்டிங். 10% ஒரு கடன் வாங்கி அதை வந்து ஒரு நிறுவனங்களுக்கோ இல்லை தனிநபர்களுக்கோ கடன் கொடுக்கும்போது 14%, 15% கொடுக்குறோன்னா, அந்த 10%க்கும் 15%க்கும் இருக்கிற 4%, 5% இருக்கு இல்லைங்களா, இதுதான் அவங்களோட வருமானம். இந்த 5%க்குள்ளே தான் அந்த நிறுவனத்தோட செலவு, நிறுவனத்துக்கு அத்தனை நிர்வாக செலவு எல்லாமே பார்த்துக்கணும். இதை மீறி இருக்கிற 1 இல்லை 2%. இப்போ வந்து ஹவுசிங் லோன் எடுக்கிறோம். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 0.9% குறைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீட்டு கடன் வந்து 9.15%, 8%க்கு 8.3% வந்திருக்குன்னு சொல்கிறோம். இந்த 8.3%ல் கடைசியாக அவங்களுக்கு வந்து இருக்கிற நிகர வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா 1% இருக்கும், இல்லைன்னா 0.75%, இல்லை 1% தான். இந்த 1% வருமானத்துக்கு ஒரு 100க்கு ஒருத்தர் கட்டாமல் விட்டாலும் இந்த 1% காணாம போயிடும். ஸோ ஒருத்தருங்க வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நான் டிசைட் பண்ணுறதுக்கு 100ல் 1 தப்பாக போனாவே என்னால் அதுக்கு மேலே கடன் கொடுக்க முடியாது. இது வந்து நான் சொல்கிறது ஹவுசிங் லோன் அப்படிங்கிற ஒரு செக்யூர்டு லெண்டிங். நீங்கள் கடன் கொடுக்கலன்னா திருப்பி நான் உங்கள் வீட்டை ஜப்தி பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு துறையிலேயே 0.25% வந்து வாரா கடனாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் அந்த நிறுவனம் தாங்க முடியாது. ஏன்னா வந்து
இது வந்து ஹவுசிங் லோன் மாதிரி ஒரு செக்யூர் லெண்டிங்க்கு. இப்போ ஒரு அமைப்பு சாரா நிறுவனத்தை யோசிச்சு பாருங்கள். அவங்ககிட்ட கடன் வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கடன் இதுக்கு முன்னாடி வாங்கி நல்லா கட்டியிருக்காங்களா தெரியாது. வருமானம் வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு நம்ம போய் கடன் கொடுத்து அந்த கடனில் 100ல் 2 பேர் 3 பேர் கட்டாமல் போயிட்டாலும் வாரா கடன் வந்து 3-4% மேலே போயிடும். அந்த 3-4% தாங்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது யாராலையுமே அந்த ஒரு சக்தி இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஒரு தயக்கம். இது வந்து உண்மையிலேயே இவங்க வாங்கி கட்டாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா யாரும் கொடுக்கலையே. கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம போக முடியும். அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, கடனே கொடுக்கல. நீ என்கிட்ட கொடுத்து நான் கட்டாமல் போயிருந்தேன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு ரிஸ்கி செக்டரு, இதுக்கு கொடுக்க முடியாது, இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணலாம். ஸோ கடனே போகவே இல்லை. போகாத இருக்கும்போதே பட் அது வந்து பர்சீவ்டு ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடுத்தால் வராமல் போய்விட்டால் தாங்க சக்தி எனக்கு இல்லை, அதனால் வந்து எப்படி நான் அசஸ் பண்ணுறது. ஸோ அவங்களோட பிரச்சனைகள் அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அதுவும் சரியான விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் ஏழைகளுக்காக கொடுக்குற சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இது மாதிரி 99.9% கொடுத்த கடன் திரும்பி வந்துக்கிட்டு தான் இல்லைங்களா. ஸோ இப்போ இது வந்து ஏற்கனவே வந்து ஏழைகள் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்குற சக்தி இல்லை அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணி அது கொடுத்தா ரிஸ்க்குன்னு சொல்லி தள்ளி நின்ற துறை தான் இது. கடந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து வாங்கின கடனை திருப்பி தராத ஏழைகளே கிடையாது. மற்ற நிறைய துறைகள் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஹிக்கிளாக இருக்கட்டும், நிறைய துறைகள் ஒன்று இருக்கலாம். அங்கெல்லாம் வந்து வாராக்கடன் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே இது என்னென்னா அந்த துறைக்கு நம்மளால் எப்படி கடனை வழங்க முடியும் அப்படின்னு வந்து யோசித்து ஒரு குழு ஆரம்பித்து அந்த குழுக்கள் ஜாயின்ட் சோஷியல் ப்ரெஷர் கொடுத்து அந்த துறைக்கும் போய் கடன் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த துறைக்கு கடனை எப்படி சேர்க்க வேண்டுங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். யோசித்து அதுக்கு அந்த மாதிரி கொண்டு போனால் தான் ஓகே. முன்னாடி வந்து அவங்கக்கிட்ட அவங்க ப்ரூவ் பண்ணுற வரையிலும் உங்களுக்கு வந்து நான் என்னால் 16% 14% தர முடியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு வராமல் போயிடும்னு நம்ம எவ்வளவு வராமல் போகும்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த அமௌண்ட்டையும் நான் வந்து காஸ்ட் ஆஃப் பாரோயிங்கில் சேர்த்து ஒரு 13% கடன் வாங்குகிறேன், இன்னொரு 3% வராமல் போயிடும், 16%, எனக்கு ஒரு 4% வந்து கம்பெனி நடத்துறதுக்கு வேணும், 20%. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்க 22% கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஃபார்மல் செக்டருக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ஒரு தடவை அவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்கி திரும்பி கட்டிட்டாங்கன்னா அடுத்த முறை அவங்களுக்கு இதை விட கம்மியாக கடன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து 21-22% பரவாயில்ல அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இதை விட்டால் அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கந்து வட்டியிலையோ ஒரு லோக்கல் மணி லெண்டர்கிட்டையோ இல்லை மற்றவங்ககிட்ட தான் கடன் வாங்கிட்டுருக்காங்க. அங்கே என்ன வட்டி 30%, 40%, 50%, சில இடத்துல வந்து இடத்துக்கு இடம் மாறும். அந்த மாதிரி வாங்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்கோ இல்லை நிதி நிறுவனத்துக்கிட்டேயோ வாங்கி அவங்க பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இப்போ ஒன்று சிபில்னு ஒன்று இருக்குது, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். அதில் வந்து எங்கே நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த நிறுவனம் சிபிலுக்கு வந்து இந்த கடன் ஒழுங்காக கட்டப்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கடன் இப்போ நீங்களே வந்து ஒரு சிபில் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா என்னோட தனிநபர் சிபில் ரிப்போர்ட் என்னன்னு எடுத்து பார்க்கலாம். ஒரு 900 மார்க் 900க்குள்ளே வந்து 100லேருந்து 900க்குள்ளே உங்களை ஸ்லாட் பண்ணி நீங்கள் கடன் வாங்கின விதம், கடன் கட்டி திரும்பி செலுத்தி இருக்க விதம் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் கொடுக்குறாங்க. அது இப்போ அனைத்து நிறுவனங்களுமே ஒரு சிபில் ஸ்கோரை பார்த்து தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. 750க்கு மேலே இருந்தால் கொடுப்பாங்க, 750க்கு கீழே இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 1 முறை 2 முறை கடன் வாங்கி கடனை ஒழுங்காக செலுத்தினாங்கனாவே இவங்களோட கிரெடிட் ஸ்கோரு அதிகமாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கடன் உதவி கிடைக்க வாய்ப்புகள் போக போக அதிகமாகத்தான். முதல்ல யார் வந்து கொடுக்க போகிறாங்க, முதல்ல அசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் எல்லா விதமான கஷ்டங்களும் படணும்.
கண்டிப்பாக சார். இப்போது லோன் கொடுக்குறோம், இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறமா 1500 ரூபாய் மதிப்பு இழந்ததுக்கப்புறமா சிறு குறு தொழில்களே தொடங்க முடியல, எந்த ஒரு பிஸ்னஸுமே ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு சூழல் இருக்குது, யார்கிட்டையுமே பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு பொதுவான ஒரு பேச்சு இருக்கிறத பார்க்குறோம். இந்த சூழல் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் மேக்ரோ ஃபைனான்ஸை எந்த அளவு பாதிச்சிருக்கு? இந்த ஒரு நவம்பர் 8ஆம் தேதி கட்டாயமே நம்மளை பொறுத்தவரையிலும் ஒரு 2-3 விஷயங்களுக்காக செய்யப்பட்ட விஷயந்தான் அது. ஒன்று வந்து நமது இந்தியாவை தாக்கி இருக்கிற ஃபேக் கரன்சி, கள்ளப்பணம். அடுத்தது வந்து கணக்கில் வராத கருப்பு பணம். இந்த மாதிரி ஒரு கேஷ் எக்கானமி அப்படின்னு இருக்கும்போது அது வந்து எதுலேயுமே ஒரு கணக்கு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்பு சாரா நிறுவனங்கள் இவங்க வந்து கணக்கில் வராத நிறுவனங்கள் தான். ஸோ ஒரு வகையில் பார்க்க போனால் கருப்பு பணம்ங்கிறது வந்து எல்லா கோடியாக மக்கள்கிட்ட இருக்கும், அது மட்டும் கருப்பு பணம் அல்ல. இது போன்ற சின்ன நிறுவனங்கள் கணக்கில் வராமல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ப்ரொவிஷன் ஷாப் எடுத்துக்கிறோம், ஒரு மளிகை கடை, ஒரு பூ வியாபாரி, ஒரு பழ வியாபாரி, இவர்களிடம் புழங்குகிற பணமும் ஒரு கணக்கில் வராத பணம் தான். ஸோ நான் வந்து இதற்காக செய்யப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு மாதத்தில் 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ வியாபாரம் நடக்கும். அந்த 3 லட்சம் 2 லட்சம் வியாபாரத்தில் ஒரு 20,000 30,000 கையில் நிற்கும். சில பேருக்கு கூட நிற்கலாம், ஒரு 40,000 50,000. ஸோ இவர்களை நோக்கியோ இல்லை இவர்களுக்காகவோ செய்யப்பட்டது அல்ல டிமானிட்டைசேஷன். ஒரு 10-15 வருஷமாகவே நம்மளுடைய அசட் இன்ஃப்ளேஷன் சொல்லி எல்லாம் வந்து விலை மதிப்பெல்லாம் ஏறி போனதுனால ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் புழக்கத்தில் அதிகமாக இருந்ததுனால எங்கே பார்த்தாலும் எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி. ஒரு வீடுன்னு சொன்னீங்கன்னா 2007க்கு அப்புறம் ஒரு யாராலுமே ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்க 30,000 50,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கட்டும், இல்லை 1 லட்சம், அவங்களாலேயே வீடு வாங்க முடியாத நிலைமைக்கு எல்லாம் விலையை வாசி. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் துறை எடுத்தோம், வீடு இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயுமே வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து அதிகமாக. இது எப்படி ஆச்சுன்னா, புழக்கத்தில் இருக்க பணத்தில் வந்து நிறைய முறை கணக்கில் வராமல் போயிருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல போய் தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு வரணும், எல்லாருமே வந்து ஒரு ட்ரெயில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நம்ம தொடங்கி இருக்கிற வாதம். இந்த எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கில் கொண்டு வாங்க, கேஷ்லெஸ் எக்கானமியாக போகும். இது எந்த வகையில் சிறு குறு தொழில்களுக்கு உடனே முடியும் அப்படிங்கிறது வந்து வாதத்துக்குரியது. இது வந்து உடனே அவங்களாலையும் வந்து நம்ம ஒரு ஓவர் நைட் நாளைக்கு காலையில், பட் அதுக்கான ஒரு முனைப்பு வந்து இப்போ வந்திருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருந்த வரையிலும் நிறைய சிறு குறு தொழில் முனைவர்கள்லாம் இந்த பாஸ் மிஷின் சொல்கிற ஒரு மிஷினையோ, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை பணம் வாங்கி திருப்பி கொடுக்குறதே வந்து டிஜிட்டல் முறையிலையோ இல்லை செக்காவோ இல்லை பேங்க் வழியாவோ பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. அவர்கள் அந்த மாதிரி ஆகும்போது அவர்களுக்கு கடன் கொடுக்கறது வந்து இன்னும் சுலபமாயிரும். அது வந்து இது நாளை காலையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் உடனே நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. பட் இன்னும் ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் உள்ளே வரணும், நம்ம செய்கிறத வந்து பரிவர்த்தனைகளை வந்து பேங்க் வழியாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அதே மாதிரி வாங்குறவங்களும் அதே மாதிரி ஒரு ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு தொழிலும் வளர்ச்சியாக ஆக. ஸோ இதை எப்போ ஓவராலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, டிமானிட்டைசேஷன் இன்னும் ஒரு 2-3 மாத காலத்துக்கு பணப்புழக்கம் திரும்பவும், ஏன்னா நம்ம வந்து 95% வந்து கேஷில் தான் நம்மளோட எக்கானமியில் எல்லாமே நடந்துகிட்டு. ஸோ இவங்களை வந்து ஒரே நாளில் கேஷ்லெஸ் எக்கானமி கஷ்டம். பட் இப்போ திரும்பவும் முடக்கப்பட்ட பணத்தெல்லாம் வந்து இப்போ பேங்கிங் செக்டர் வந்து
திருப்பி வந்து பணமெல்லாம் கையில் 500 நோட்டு 1000 நோட்டுலாம் வர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் எல்லாம் கேஷுக்கு தான் போகும். கேஷுக்கு போனாலும் இவங்க வந்து இப்போது கேஷில் இருந்து கேஷ்லெஸ் எக்கானமிக்காகவோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உள்ள இந்த சின்ன சின்ன தொழில்கள்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழல் வந்து இது தற்காலிகமானது தான். இது வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் சிறு குறு தொழில் முனைவோர்லாம் கூட முதல் படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம இதில் சொல்ல முடியுது இல்லைங்களா? ஸோ ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு வரவங்க, அதுவும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு நிதி உதவி அப்படின்னும் போது சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள்லாம் எப்படி அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அதை எப்படி வசூல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு தொழில்களுக்கெல்லாம் இந்த நிதி நிறுவனம் மூலமா கடன் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது நீங்க எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பண்றதுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழ் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழகம் முன் எப்போதும் கண்டிராத அளவிற்கு மிக கடுமையாக விவசாயிகளினுடைய சிக்கலை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் இறந்து கொண்டிருக்கிற விவசாயிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஒரு பெரிய அச்சுறுத்தலை தருகிற அளவுக்கு நாடு கடுமையான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே வேளாண்மை என்பது கடினமான தொழில்தான். உழவர்களின் வாழ்க்கை ஒரு நாளும் மிகச் செழிப்பாக இருந்ததில்லை. ஆனாலும் இன்றைக்கு இருப்பதைப் போல வீழ்ச்சி இதற்கு முன்னால் ஏற்பட்டதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். முன்பே எப்போதும் சொல்லுகிற ஒரு சொலவடை உண்டு. உழுதவன் கணக்கு பார்த்தால் ஓராளாக்கும் மிஞ்சாது என்று சொல்லுவார்கள். இப்போது உழுதவனே மிஞ்சமாட்டான் போல் இருக்கிறது என்கிற நிலை வந்திருக்கிறது. ஏறத்தாழ 80லிருந்து 90 விவசாயிகள் அடுத்தடுத்து இறந்து போயிருக்கிறார்கள். இறந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் விவசாயிகள் இல்லை, விவசாயமே இறந்து போய் கொண்டிருக்கிறது என்கிற நிலை தமிழகத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் 32 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் மாரடைப்பாலும் இறந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் வீட்டில் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது, இந்த ஆண்டு உணவுக்கே என்ன செய்வது என்று வீட்டில் பொறுமை கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறவர்கள் அடுத்த நாள் வயலுக்கு போய் பார்க்கிற போது கருகி கிடக்கிற அந்த பயிர்களை பார்த்து அந்த இடத்திலேயே மாரடைப்பு வந்து இறந்து போகிற விவசாயிகள், தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள், இப்படி விவசாயிகளின் மரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் நாட்டினுடைய நீர்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்பது இன்னொரு பெரிய அச்சுறுத்தல். இப்போதே இப்படி இருக்கிறதென்றால் கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் நாம் வேளாண்மைக்கான தண்ணீர் இல்லை, குடிநீருக்கான தண்ணீருக்கே பெரிய பஞ்சம் வந்து விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. மேட்டூர் 120 அடி உயரம் கொண்டது. 93 அடி வரைக்கும் நீரை தேக்கலாம். ஆனால் இப்போது அங்கே 37.1 அடி உயரம்தான் தண்ணீர் இருக்கிறது. 93 அடி வரையில் தண்ணீர் இருந்தால்தான் அந்த ஆண்டில் ஓரளவாவது எந்த நீர் பஞ்சமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது ஏறத்தாழ 3இல் ஒரு பகுதியாக 37 அடியிலே தான் தண்ணீர் இருக்கிறது. அந்த 37 அடியில் இருக்கிற தண்ணீரினுடைய அளவு வெறும் 10 டிஎம்சி தான். 10 டிஎம்சி தண்ணீரை வைத்துக்கொண்டு 2-3 மாதங்கள் கூட நாம் நிலைமையை சரிப்படுத்த முடியாது. அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? மழை வருவதற்கான வாய்ப்பு இப்போது எங்கும் இல்லை. அண்மையில் வந்துவிட்டு போன அந்த புயல் கூட காற்றுத்தான் வீசியதே தவிர மழை பெய்யவில்லை. அதுவும் சென்னை போன்ற மாநகரங்களிலே தான் அந்த காற்றும் வீசியது. எங்கே மழை பெய்ய வேண்டுமோ அங்கே எந்த பகுதியிலேயும் மழை பெய்யவில்லை. எனவே ஒரு கடுமையான இந்த நிலையில் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது? இப்போது எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்காத காரணத்தால், அரசு விவசாயிகளை சந்திப்பதற்கே தயாராக இல்லாத காரணத்தால் 5ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியான திமுக கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் அந்த போராட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள்.
அந்த போராட்டமாவது ஏதேனும் விடிவை கொண்டு வருமா என்கிற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லோரும் தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த விவசாயிகளை அழைத்து பேசவில்லை, சந்திக்கவே இல்லை, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அந்தந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் அங்கே இருக்கிற யாரையும் சந்திக்கவில்லை. அந்த சட்டமன்ற ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்க்கவில்லை. எல்லோரும் நினைவிடங்களிலே, முன்னாள் முதலமைச்சர் நினைவிடத்தில் மொட்டை போடுவதில் மிக கடுமையான வேலைகளில் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் கட்சியில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை தன்னுடைய கடிதத்தாளில், அதாவது நாடாளுமன்ற துணைத் தலைவர் என்கிற அந்த கடிதத்தாளில் எழுதி அனுப்புகிறார். நாட்டினுடைய நிலைமை ஏறத்தாழ இப்படித்தான் இருக்கிறது. எந்த விதமான இழப்பீட்டு தொகையும் கூட இறந்து போனவர்களுக்கு கொடுக்கவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது இறந்து விட்டார்கள் என்று சொல்லி பலருக்கும், நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் தங்களினுடைய எதிர்காலமே இருண்டு போய் கிடக்கிறது என்கிற அச்சத்தில் இறந்த நேரத்தில் அவர்களுக்கான எந்த இழப்பீட்டு தொகையும் வழங்கப்படவில்லை. கேட்டால் அது தற்கொலைகளை ஊக்குவித்து விடுமோ என்று அச்சப்படுவதாக சொல்லுகிறார்கள். இந்த தொகை தற்கொலைகளை ஊக்குவித்து விடும் என்றால், முதலமைச்சர் இறந்ததற்காக இறந்து போன நேரத்தில் அப்படி தொகையை, இழப்பீட்டு தொகையை கொடுத்தது அப்படி தற்கொலைகளை ஊக்குவிக்காதா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே இன்றைக்கு ஆளும் கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை, அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களே நீங்கள் வேண்டாம், வேறு முதலமைச்சர் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை ஆளும் கட்சியே மதிக்காத ஒரு கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆளும் கட்சியே முதலமைச்சரை மதிக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சியோ பிற கட்சிகளோ மக்களோ எப்படி மதிப்பார்கள்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இந்த நேரத்தில் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பார் என்பதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன. எனவே இது வெறும் விவசாயிகளின் பிரச்சனை, அதுவும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளின் பிரச்சனை என்று கருதினால், இன்னும் 4 மாதங்களுக்கு பிறகு இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டி வரும். ஏனெனில் தண்ணீர் இல்லை என்பதும், ஒரு மிகப்பெரிய வறட்சி இந்த நாட்டை சூழப்போகிறது, ஏற்கனவே சூழ்ந்திருக்கிறது என்பதும் ஏதோ ஒரு பகுதி மக்களின் பிரச்சனை இல்லை. எனவே மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று கொண்டு வருவதுதான் இப்போதைக்கு இந்த வறட்சியிலே இருந்து ஓரளவுக்காவது நாம் மீள்வதற்கான வழி. எனவே அப்படி தமிழ்நாடு முழுவதையும் வறட்சி மாநிலமாக அறிவிப்பதற்கு மத்திய அரசு தயங்கினால் கூட, தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களை, குறிப்பாக விவசாயிகள் இறந்து கொண்டிருக்கிற நாகை உட்பட்ட மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும், அறிவிக்க முடியும். மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிப்பதற்கு மத்திய அரசை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. எதையும் செய்யாமல், எது குறித்தும் கவலை கொள்ளாமல், விவசாயிகள் இறந்து போவது ஒரு நாளைக்கு 5, 7, 8 என்று கூடிக்கொண்டிருக்கிற இந்த கொடுமையான சூழலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தான் அரசின் வேலையா என்று கேட்க தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு செயலற்ற அரசாக தமிழ்நாட்டில் ஓர் அரசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். விவசாயிகள் கடுமையாக தெருவில் இறங்கி சாலை மறியல் செய்து போராடித்தான் தங்களுக்கான சின்ன சின்ன உரிமைகளை கூட பெற முடியும் என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த போராட்டம் என்பது விவசாயிகளின் போராட்டம் என்று விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை. அது ஒட்டுமொத்த மக்களின் போராட்டம். இன்றைக்கு விவசாயி வாழ்ந்தால்தான் நாளைக்கு தமிழ்நாடு வாழும். எனவே விவசாயிகளினுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களின் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருப்பதன் மூலம்தான் நாம் விவசாயிகளுக்கு உதவி செய்கிறோம் என்பதில்லை, நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியும் என்கிற உணர்வை பெற்றாக வேண்டும். நாடு மிக கடுமையான ஒரு நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்பத்தில் உள்ள முன்னேற்றங்களை பற்றியும் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போவது எம் வாலெட், அதாவது இ கேஷ்னு சொல்கிற நம்ம கைபேசியை வச்சு
எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு பேமெண்ட் பண்ணுறதோ இல்லைனா எப்படி நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றுவது என்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2 வகையான கைபேசிகள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பிள் நிறுவனத்தால் இருக்கிற ஐஃபோன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுன்னு சொல்லுவோம். இப்போது ஆப்பிள் நிறுவனத்துலேருந்து வரும் மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஆப் ஸ்டோர் என்று ஒரு ஸ்டோரில், அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த க்ளவுடில் இந்த ஆப்ஸ் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆப்ஸ் வந்து அவங்க இருக்குது. அதில் நம்ம எந்த ஆப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டோரில் இதே மாதிரி எப்படி ஆப்பிள் நிறுவனத்தில் ஆப்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட எல்லா ஆப்ஸும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு என்னோட அக்கௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வங்கியில் நான் வச்சுருக்கேன். என்னோடய வங்கி கணக்கில் எனக்கு வேண்டிய நான் சம்பாதித்த எனக்கு வந்த சம்பளமோ இல்லைனா நான் பண்ணுற தொழிலிருந்து வந்த வருமானம் அதில் நான் சேமித்து வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் என்னோடய தினசரி வாழ்க்கையை நான் வாழ வேண்டியிருக்கு. இப்போது அந்த வங்கிக்கு நான் ஒரே ஒரு தடவை அந்த வங்கிக்கு போயிட்டு என்னோடய மொபைல் ஆப்பை அவங்கள்ட்ட நான் காமிச்சு, நான் இந்த மொபைலை வச்சு தான் நான் என்னோடய எம்-வாலெட் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வங்கியோட ஒரு 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 அஃபிஷியல் ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஒரு 2 நிமிட நேரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த வங்கியின் பேரை போட்டு இந்த ஆப் என்று போட்டால் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் வந்து உங்கள் கைபேசியிலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 எம்பியிலேருந்து ஒரு 10-11 எம்பிக்குள்ளே தான் அந்த சைஸ் இருக்கும். அந்த ஆப்பு குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட வீட்டின் வைஃபை ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லேயும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா மொபைல் டேட்டா வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். இன்றைக்கி 3G 4Gன்ட்டு நிறைய ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் மொபைலில் வந்துடுச்சு. அதனால் 10 MB உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு சுமார் 1.5-2 நிமிஷம் வரைக்கும் ஆகும், அவ்வளோதான். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்னு ஒரு பட்டன் வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த வங்கியோட நீங்கள் அந்த அதிகாரி சொன்ன அந்த ஸ்டெப்போட நீங்கள் ஒரு பேப்பரில் குறித்து கொண்டு வந்திருக்கலாம், இல்லைனா உங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா முதல் வேலையாக என்ன சொல்லியிருப்பாருன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். கஸ்டமர் ஐடிங்கிறது ஒரு 4-5 டிஜிட் இருக்கிற ஒரு நம்பர். அந்த கஸ்டமர் ஐடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி. ஸோ 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து உங்கள் வங்கி கணக்கே அந்த அக்கௌண்ட் நம்பரும் ஃபுல்லாக 15-14 டிஜிட் இருக்கிற நம்பரும் போடலாம், இல்லைனா உங்களோட கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்ல போகிறோம் 4-5 டிஜிட் எண்ணை அங்கே போட வேண்டும். போட்டவுடன் உங்களோட கைபேசி எண் என்னன்னு கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் அதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட பெயர், உங்களோட வங்கி கணக்கு எண் அல்லது உங்களோட கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது கஸ்டமர் ஐடின்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி என்று சொல்லப்படும் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10-15 வினாடிகளுக்குள் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அதில் வந்து ஒரு 3 அல்லது 4 டிஜிட் ஒரு நம்பரோ இல்லைன்னா ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்லுவாங்க, ஒரு ஏபிசிடியிலேருந்து இல்லைனா ஒரு நம்பர், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டும். அதை வந்து நீங்கள் இந்த வாலெட் இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் இல்லைனா சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்-வாலெட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோனை சில மொபைல் ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும், திருப்பியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டிய அவசியம் வரும். சில மொபைலில் அந்த அவசியம் வராது. எதுவாக இருந்தாலும் அந்த ஆப் சொல்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா போதும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிற பணம், அந்த வங்கிக்கு நீங்கள் போய் பண்ணுற நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஆப்பிலேருந்தே பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கில் எத்தனை பணம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன, எவ்வளோ பணம் இருக்குது என் வங்கியிலன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அந்த ஆப் நான் கிளிக் பண்ண உடனே ஒரு எம்பின் கேட்கும். எம்பின்னு தான் நான் செட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டு அந்த ஆப்பில். அது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் இல்லைன்னா 3 டிஜிட் நம்பராக இருக்கும். அதை என்ட்ரு பண்ண உடனே ஒரு ஒரு 2-3 வினாடிக்குள் அது வந்து லோடிங் ஆகி என்னோடய கைபேசி ஸ்க்ரீன்லேயே என்னோடய வங்கியோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். என் பெயர், என் அக்கௌண்ட் நம்பர், எனக்கு என் வங்கியின் கணக்கில் எத்தனை பணம் இருக்குது, நான் வந்து கடைசியாக செய்த 5 டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, நான் எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததும் சரி, நான் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே போனதும், நான் வாங்கினது செலவு பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இல்லைனா என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு, என் தம்பியோ என் அண்ணனோ இல்லைனா என் நண்பரோட அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டுமென்றால் அவரோட அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தெரிந்தால் போதும். அவரோட அக்கௌண்ட் நம்பரும் அவரோட பேரும் தெரிந்தால் என்னால் இந்த மொபைல் ஆப் வழியாகவே ஒரு 2000 ரூபாய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற அவசியம் இருந்தால் அந்த 2000 ரூபாயை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இதுக்காக தனியாக படிக்க எல்லாம் வேண்டாம், யார் வேணாலும் செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான ஒரு வேலை தான் இந்த எம்-வாலெட் இன்ஸ்டலேஷன் அண்டு எம்-கேஷ், மொபைல் கேஷ், எலக்ட்ரானிக் கேஷ்ன்னு சொல்லப்படுற விஷயங்கள். நம்ம கையால் கரன்சி நோட்டுகளை அல்லது ரூபாய் நோட்டுகளை தொடாமல் நம் பணத்தை நம்மளோட கைபேசியை வைத்து ரொம்ப சுலபமாக பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நம்மளால் செய்ய முடியுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இது வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப ஈஸியாக என்னோடய மொபைல்லேருந்து பணம் அனுப்புகிறேனே, இதனால் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கா, இது வந்து ரொம்ப இதில் நான் ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதாவது இருக்கா, நான் ஏதாவது தப்பு செய்யறதுக்கு வழி இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த கட்டத்தில் நம்ம கவனிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நம்ம ஆப்பில் இருக்கிற எப்படி உங்களோட டெபிட் கார்டு ஏடிஎம்மில் போடும்போது உங்களோட பின் நம்பர் நீங்கள் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது, எங்கேயும் எழுதி வைக்கக்கூடாதுன்னு வங்கி வந்து அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த மொபைல் வாலெட், அதாவது உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேங்கிங் ஆப்பில் வந்து நீங்கள் அந்த எம்பின் நம்பர், அந்த டெபிட் கார்டில் இருக்கிற பின் நம்பர் மாதிரி இந்த மொபைல் ஆப்போட எம்பின் நம்பரும் நீங்கள் யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. யாருக்காவது அந்த எம்பின் நம்பர் தெரிஞ்சால் உங்கள் மொபைல் எப்போ வேணாலும் இன்னும் காணாமல் போகலாம். உங்களோட மொபைல் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது வச்சு வந்திருக்கலாம். யாரோட கையில் அந்த மொபைல் கிடைக்குதோ அவங்களுக்கு உங்கள் எம்பின் நம்பர் தெரிஞ்சால் உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து அவங்களால பணத்தை எடுக்க முடியும். அதனால் இந்த மொபைல் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அந்த எம்பின் நம்பர்னு சொல்கிற 4 டிஜிட் நம்பரை வந்து நம்ம எங்கேயுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியப்படுத்தவும் கூடாது. இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்-வாலெட் வந்து ஒரு பக்கம் ரொம்ப சுலபமான விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் பேங்க்குக்கு செல்ல வேண்டாம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கையாள வேண்டிய விதத்தில் கையாண்டால் நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக சில பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். டிசம்பர் மாதம் எப்பொழுதுமே நமக்கு குளிராக இருக்கக்கூடிய அந்த விண்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு குளிர் அதிகமாக உள்ள ஒரு மாதம். அது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்குமே அத்தகைய சூழல் தான். அதனால்தான் அதை விண்டர் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் இந்த ஒரு குளிர்காலம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக்கொள்கிறது. உலக ஐக்கிய நாடுகள் குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய மலைகளை பற்றி நினைவு கூர்ந்து அதனுடைய சுற்றுச்சூழல்,
அதை ஒட்டி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை நிலை, இவற்றை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அந்த மலைகளையும் மலை பிரதேசங்களையும் அங்கே உள்ள சூழல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய இயற்கையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக ஐக்கிய நாடுகள் டிசம்பர் 11 இந்த மலைகளை பற்றிய இன்டர்நேஷனல் டே ஆஃப் மவுண்டைன் என்று சொல்வார்கள், அந்த உலக மலைகள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து நாடுகளுக்குமே பணித்திருக்கிறது. பொதுவாகவே நமக்கு ஒரு எண்ணம் என்னவென்று கேட்டால், மலை பிரதேசங்கள் எப்பொழுதுமே செழுமையாக பசுமையாக இருக்கிறது என்பது, அதனால்தான் அதை தேடி நாம் ஓடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தகைய அந்த இனிமையான அந்த சுற்றுச்சூழல் பல இன்னல்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தினம் கொண்டாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். உதாரணமாக மலை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய செழுமை அனைவராலும் பாராட்டப்படக்கூடியது. அத்தகைய ஒரு மலை பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகள் எப்பொழுதுமே அந்த ஒரு குளுமையான சூழலை எப்பொழுதுமே அனுபவித்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சிறந்த மழை பெறக்கூடிய ஒரு பகுதியாக அந்த மழை ஒட்டிய பகுதி இருக்கும். ஆனால் அந்த மலையில் வாழ்கிற மக்களுக்கு பல சவால்கள் இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று உலக ஐக்கிய நாடுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், முதலாவதாக தொலைத்தொடர்பே அங்கு மிகவும் குறைவாகுது. இப்பொழுதாவது பரவாயில்லை. ஒரு காலத்தில் மலை பிரதேசம் செல்ல வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகும். ஏனென்றால் நடந்து செல்ல வேண்டும். நடந்து செல்வதோடு இல்லாமல் மலைப்பகுதியில் பல துன்பங்களுக்கு ஆளாகி அது ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தால் கூட அங்கே சென்று சேருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். அதனுடைய விளைவாக அங்கே வாழ்கிற அந்த மக்களுக்கு எதிர்பாராத சில சிக்கல்களுக்கு வழி தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால்தான் இன்று அரசு அதை பற்றி ஆராய்ந்ததனுடைய விளைவாக, அதோடு உலக ஐக்கிய நாடுகள் அதை பற்றி தெளிவாக சொன்னதனுடைய விளைவாக இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட்னு சொல்வார்களே, போக்குவரத்து வசதி இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று கூட பல இடங்களில் அது செய்யப்படவில்லை. ஆனால்தான் பல மலை பிரதேசங்களுடைய மக்கள் படிப்பறிவு அற்றும் மருத்துவ வசதி அற்றும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற சூழலை வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர்பு வசதி இப்பொழுது உருவாக்கப்பட்டதனுடைய விளைவாக அந்த மலை பிரதேசங்களில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வளமையான ஒரு சூழலில் வாழ்கிற அந்த மக்களுக்கு வறுமை ஒன்றே பரிசாக இருந்து கொண்டிருந்திருக்கிறது. உணவு பற்றாக்குறை, பஞ்சம், அவ்வளவு குளுமையான இடத்தில் இருந்தால் கூட சில நேரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில இயற்கை சூழ்நிலையில் அங்கே ஏற்படுகிற இயற்கை மாற்றம் பல பாதிப்பை தந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மலை பிரதேசங்கள் அதிகமாக குளிர் இருக்கும். குளிர்காலங்களில் அங்கே வாழ்கிற மக்கள் எத்தகைய வாழ்க்கை முறையை வாழ்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கிற பொழுது சொல்லவே மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் தங்களுடைய உடலையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை முறையையும் நடத்தி கொள்ள வேண்டும், வாழ்வு ஆதாரத்தையும் அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற பல சவால்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பதனுடைய விளைவாகத்தான்
இன்றைக்கு சில வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த வேர்ல்ட் மவுண்டன் டே கொண்டாடுவதனுடைய இன்னொரு நோக்கம் என்னவென்று கேட்டால், அங்கே வாழ்கிற மக்கள் சில இடங்களில், ஏன்னா சில நேரங்களில் அந்த இயற்கையை அழித்து விடுவது என்பது அந்த சூழலவே அழித்து விடுவதற்கு சமம். ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு சூழல், நல்ல சூழல் உருவாக்கிறது என்றால், அங்கே இருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவையான உணவை, அதற்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்பதோடு இல்லாமல் அவற்றிற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இன்றைக்கு அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதுபோல் சில நேரங்களில் மேலை நாடுகளிலிருந்து கூட சில விஞ்ஞானிகள் அல்லது நல்மனம் படைத்தவர்கள் அத்தகைய மக்களுக்கு உதவுகிற வகையில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த மலைப்பிரதேசத்தில் விளையக்கூடிய விலை மதிக்க முடியாத சில பொருட்கள் உலகம் பூராவும் சென்று மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது தேயிலையாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், அல்லது ஏலக்காயாக இருக்கலாம், கிராமாக இருக்கலாம். இவை அனைத்துமே பார்க்கிற பொழுது இது ஒரு அத்தியாவசியமான ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய பங்களிக்கக்கூடியதாக அந்த மலை பிரதேசங்கள் இருக்கிறது. ஆனால்தான் சில தனியார் நிறுவனங்கள், கம்பெனிகள் அங்கே வாழ்கிற, அங்கே பணி செய்கிற மக்களுக்கு வேண்கிற அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கிற பொழுதுதான் அங்கே பணி செய்கிறவர்கள் அங்கே இருக்க முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகியிருப்பதனால்தான் அரசே தனி சலுகை காட்டி அவர்களுக்கு வேண்கிற உதவிகளை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறது. ஆனால்தான் இந்த தினத்தை கொண்டாடுகிற பொழுது, ஏன்னா நிறைய நேரங்களில் நம் சுற்றுலாக்கு செல்கிறோம், சுற்றுலா மூலம் அங்கே நல்ல வருமானம் அந்த மலை பிரதேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரத்தான் மலைகள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உண்மையே அரசு உணர்ந்ததனுடைய காரணமாகத்தான் உலக ஐக்கிய நாடுகளே முன் வந்து இந்த டிசம்பர் 11 உலக மலைகள் தினமாக அறிவித்து அந்த மக்களையும் அந்த சுற்றுச்சூழலையும் அதை சார்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையையும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இது உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல நாடுகள் இதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை போன்று தான் நம்முடைய நாடும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பாக மலைப்பிரதேசத்திற்கே தனி ஒரு நிதியை ஒதுக்கி பல ஆராய்ச்சிகள் செய்து பல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, நம் மலைப்பிரதேசத்துக்கு செல்கிற பொழுது அதனுடைய இயற்கையை பார்த்து அதை ரசிப்பதோடு இல்லாமல் அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்று அரசோடு இணைந்து, அந்த பகுதியோடு இணைந்து நாம் செய்கிற அந்த சில நல்ல செயல்கள் அந்த மலைப்பிரதேசத்தை எப்பொழுதுமே தொடர்ந்து ஒரு நந்தவனமாக வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைய அதில் உள்ள இயற்கை வளமும் குறைய ஆரம்பித்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை உணர்கிற பொழுது மலைப்பிரதேசத்தை பாதுகாப்பது நம்முடைய அனைவருடைய கடமையாக இருக்கிறது. அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும்.